சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பற்றி நான் பார்த்து கொண்டிருப்பவர்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மீனராசி என்பதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார், மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் வீடியோவானது தெளிவாக போட்டு கிரகனுடைய சஞ்சாரம் கிரகனுடைய ஆராய்ச்சி பார்க்க போகும்போது கிரகனுடைய மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார். அதாவது இந்த 2024ஆம் ஆண்டில் மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார், அதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு மீனராசி அன்பர்களுக்கு 7.5 சனியுடைய ஆட்டமும் குரோதி ஆண்டில் விபரீத ராஜயோகமும் பெறக்கூடியவர்கள் மீனராசி அன்பர்கள். இந்த சோபகிருத வருஷத்துடைய முடிவிலையும் நிகழும் மங்களகரமான குருதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க இருக்குதுங்க. சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். சனிபவனுடைய கும்ப ராசியில் பயணம் செய்கிறார். குரோதி ஆண்டில் கிரகனுடைய மாற்றங்களால் மீனராசியில் பிறந்தவர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான பலன்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்க இருக்கிறேங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. உங்கள் நண்பர் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. குரோதி வருஷமும் மீன ராசியும் ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதியும் தமிழ் தேதிக்கு சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு செல்ல இருக்கிறார். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்ய இருக்கிறார். குரோதி ஆண்டில் குருவுடைய பார்வை உங்களுக்கு 7, 9, 11 ஆகிய வீடுகள் மீது விழுக இருக்குது. அப்போ இந்த குருபவனுடைய பயணம் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? 3ஆம் பாவமான தைரிய வீரியம் சகோரஸ்தானம் வீரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டில் பயணம் செய்யும் குருவுடைய உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சகல பாக்கியம் சேர இருக்குதுங்க. குருவுடைய பார்வை படும் 7, 9, 11 பாவங்களால் யோகத்தை அனுபவிக்க போகிறீங்க. திருமணம் தாமதமாகி நிற்பவர்கள் இனிதே திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் மீனராசி என்பதற்கு இருக்குதுங்க. வேலை கிடைப்பதில் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். குருவுடைய பார்வை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு குரு பார்க்க போவதால் நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பதவி பட்டங்கள் பூர்வீக சொத்து பரிமாற்றம் புதிய முயற்சிகள் கைகூட இருக்குதுங்க. லாபஸ்தானத்தை ராசிநாதன் குரு பார்க்க போவதால் பொருளாதார நிலை திருப்தி தரும். செய்யும் தொழில் வளர்ச்சி அடையும். நோய் நொடி தொந்தரவுகள் நீங்க இருக்குதுங்க. ஆரோக்கியம் அதிகரிக்கும். மாற்று மருந்தால் நோய் நீங்க இருக்குதுங்க. குடும்பத்தில் அமைதி நிலவும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு மிக சிறப்பாக ஆண்டாக இருக்குதுங்க. இதில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு மீனராசி என்பதற்கு எப்படி இருக்க போகுது? ஏனென்றால் சனி உங்களுக்கு விரயஸ்தானத்தில் விரய சனியாக உட்கார்ந்திருக்கிறார். 7.5 சனியுடைய ஆட்டம் ஆரம்பித்து விட்டது. குரோதி ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். 7.5 சனி காலமாக இருந்தாலும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அமைய இருக்குதுங்க. படித்து முடித்துவிட்டு காத்திருக்கும் மாணவர்களுக்கு விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும். அரசு போன்ற போட்டித்தொழில் வெற்றி பெற்று அதாவது வேலைவாய்ப்பு வாகை சொல்ல போகிறீர்கள். இடம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் தானாக தேடி வர இருக்குதுங்க. கடனாக கொடுத்துள்ள பணம் பொருள்கள் தவணை முறையில் வீடு வந்து சேர இருக்குதுங்க. விசா பாஸ்போர்ட் விஷயங்கள் சாதகமாக அமைய இருக்குதுங்க. வேலை விஷயமாக வெளியூர் மாற்று வேலை மற்றும் வெளிநாடு செல்ல சந்தர்ப்பங்களும் தேடி வர இருக்குதுங்க. விரய சனி காலம் என்பதால் திடீர் செலவுகள் அதிகரிக்கும். பணத்தை முதலீடாக சேகரித்து வைப்பது நல்லதுங்க. இந்த காலகட்டம் ராகு கேதுடைய பயணம் மீனராசியும் எப்படி இருக்க போகிறது? இந்த குரோதி ஆண்டு முழுவதும் ஜென்ம ராசியில் ராகு பயணம் செய்ய இருக்கிறாருங்க. ஜென்ம ராகு கலஸ்திரஸ்தானமான கேது உங்களுக்கு யோகங்களை தர இருக்கிறார். கலஸ்திரஸ்தானத்தில் உள்ள கேது குரு பகவான் பார்வையிடுவதால் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறதுங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க இருக்குதுங்க. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு சீராக இருக்குதுங்க. இந்த கோடீஸ்வர யோகம் என்பது மீனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய கேதுனால் உட்கார இருக்குங்க. அப்போ 7ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள கேதுவினால் சத்ரு நாசம் ஏற்படும். அப்போ எதிரிகள் காணாமல் போவார்கள். புதிய நபர்கள் நம்பி எந்த விஷயத்திலும் இறங்க வேண்டாம். பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குரு பகவானை பார்வையிட போகும் அக்கேது ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்துவார். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும்.
வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க இருக்குதுங்க. இந்த குரோதி ஆண்டின் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தேடி வர இருக்குதுங்க, பயன்படுத்திங்க. அதாவது மீனராசியில் முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். இந்த ராகுவோடைய பயிற்சி பார்க்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்களுடைய பொருள் சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. உடலில் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் நீங்கி வெளியே போக இருக்குதுங்க. கடனாக கொடுத்த உள்ள பணம் கூட பொருள்கள் தவணை முறையில் வீடு வந்து சேர இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது மீனராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திர காலத்துக்கு எப்படி இருக்க போகிறது. விசா பாஸ்போர்ட் விஷயங்கள் சாதாரணமாக அமைய இருக்குதுங்க. வேலை விஷயமாக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்ல சந்தர்ப்பம் தேடி வரும். விரைய சனி காலம் என்பதால் திடீர் செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க. பணத்தை முதலாக சேகரித்து வைப்பது நல்லதுங்க. பணத்தை பணமாச்சும் போது அதில் ஏதாவது ஒரு முதலீடு போட்டு வச்சுங்க. அப்போ இந்த இளைஞனுடைய வேலையில்லாமல் காத்து கொண்டு படித்துவிட்டு வேலையில்லாமல் காத்து கொண்டு மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அரசு போன்ற போட்டித்தில் நன்கு படித்து ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது வேலை வாகை சுட போயிருக்கு இந்த காலகட்டம். இதில் உங்களுடைய உடல் நீதியை பார்த்துக்கணும். நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், மாற்று மருந்தால் நோய் நீங்கள் இருக்குதுங்க. இதுவரைக்கும் அவதிப்பட்ட வந்த நோயினால் விலகி நீங்கள் தெளிவு காணப்பட்டிருக்குங்க. குடும்பத்தில் நிலவும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டாக இருக்குதுங்க. குருபாரை என்பது உத்திரட்டா நட்சத்திரங்களுக்கு 7, 9, 11ஆம் பாவங்களை இப்போ தான் யோகத்தை அனுபவிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் உடலில் இருந்த தொய்வு நிலை மாறி ஒரு நல்ல இடத்துக்கு மாற இருக்கு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு. உங்கள் பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கார இருக்குதுங்க. அடுத்தது மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரை பார்க்கும்போது திருமணம் தாமதாகி இருப்பவர்கள் இனிதே திருமணம் நடக்கும். வேலை கிடைப்பதில் பிரச்சனை உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பட்டு அனுப்புங்க. நல்ல தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வண்டி வாகன யோகம் வீடு எல்லாமே தேடி வர இருக்குதுங்க. நீங்கள் அதாவது மோட்டார் தொழிலில் அதாவது பார்க்கும்போது அதில் பெரும் லாபத்தை ஈட்டக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஏன்னா ஜென்மராசியுடைய இது இருக்காது. அப்போ பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடில் நீங்கள் இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் தொய்வு ஏற்படும். புதிய நபர்களை நம்பி எந்த விஷயத்திலும் இறங்க வேண்டாம். இதுதான் ரொம்ப முக்கியம். பெண்கள் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் கூடுதல் எச்சரிக்கை இருப்பது நல்லது. இல்லைனா தேவையில்லாம பிரச்சனைகள் ஒரு நேம் அடிபடுறது, உங்களுடைய பெயர் அடிபடும். நோய் நொடி பிணிப்பீட கடன் காட்டி அசிங்க அவமானப்படுறது 6ஆம் இடத்தில் இருந்து பார்க்கிறார். குருவுடைய பார்வை என்பது கேது ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்த இருக்கிறார். மீனராசி அன்பர்களுக்கு உத்திரட்டாதி ரேவதி புரட்டாதி எல்லாத்துக்கும் ஆன்மீக ரீதியாக பயணம் செய்ய இருக்கிறார். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க இருக்குதுங்க. இந்த காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு எல்லாத்துக்கும் கோடீஸ்வர யோகத்தை அளித்தர ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு அந்த யோகம் காட்ட இருக்குதுங்க. நேயர்களே, அதாவது இந்த மீனராசியை பொறுத்தவரையில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் சரவணபவா. 6 முகம் அருளிடும் அனுதினமும் 7 முகமே முருகா. அதாவது வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கவேர் வாரி கொளுத்தவேல் கொற்றவேல் சூர்மார்பு குன்ற துளைத்தவேல் உண்டே துணை முருகா அப்படின்னு சொல்லி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய பரிகாரத்தை பொறுத்தவரையும் 6 முகனை வழிபட்டு வாருங்கள். எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க. இளைஞர்களே, மீனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களும் வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்தது நல்லதொரு வீடியோ பற்றி நீங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நன்றி, வணக்கங்க.